அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷர்மிளா ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நொங்கு கடல் பாசி. நொங்கு கடல் பாசி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு பாக்கெட்டு அகர் அகர்னு சொல்லுவாங்க, இல்லை கடல் பாசின்னு சொல்லுவாங்க, அதை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது 10 கிராமு ஒரு மெஷரிங் கப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு சாஸ் பேனில் சேர்த்துருக்கேன். இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதே கேஸை பற்ற வச்சு நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா கரையிற அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கோங்க. கடல் பாசி நல்லா கரையணும். அதுக்கப்புறம் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப்பு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்து நல்லா கரைய விடுங்க. நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ பால் சேர்த்துக்கலாம். ஒரு 3 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன். இப்போ பால் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கடல் பாசி நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ பால் சேர்த்து ஒரு கொதி விட்டா போதும். இந்த நொங்கு கடல் பாசி ரொம்ப குளிர்ச்சியானது. இந்த நோம்பு நாளையில நீங்க கடல் பாசி அதிகமா சேர்க்கணும். இப்போ நல்லா கொதி வரட்டும். இப்போ ஸ்ட்ராபெரி எசன்ஸ் ஒரு டாப்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்ட்ராபெரி எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்குங்க. நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். நல்லா கரைஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இறக்கி நொங்கு சேர்த்துக்கலாம். நொங்கை நான் சாப்பரில் போட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சாப்பர் இல்லைன்னா நீங்கள் சின்னதாக நொங்கை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. நொங்கு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டு ஒரு ரவுண்டான பிளேட்டில் ஊற்றிக்குங்க. நான் மோல்டுலேயும் ரவுண்டான பிளேட்லேயும் ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு 1 மணி நேரம் சென்று நம்ம பார்க்கலாம். பாருங்கள், கட் பண்ணி எடுத்திருக்கேன். கடல் பாசி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நொங்குலாம் சேர்த்தோன்னே அப்படியே ஜெல்லி மாரி வந்திருக்கு பாருங்கள். உள்ளெல்லாம் நொங்கு பீஸ்லாம் இருக்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ மோல்டுலேருந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நல்லா பூ மாரி வந்திருக்கு. எல்லா பீஸும் சூப்பராக வந்திருக்கு. நான் சொல்லி கொடுத்த மாதிரி அதே மாதிரியே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த பதத்துக்கு கரெக்டாக கிடைக்கும். கொஞ்சம் தண்ணி கூட போயிட்டாலும் உங்களுக்கு ரொம்ப லொடலொடன்னு ஆகிடும். உங்கள்கிட்ட மோல்டு இல்லைன்னா நீங்கள் ரவுண்டான பிளேட்டில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் பிளேட்டில் ஊற்றினதையும் எடுத்து காமிக்கிறேன். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நொங்கு சீசன்றதால நீங்கள் இந்த மாதிரி கடல் பாசியில் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப குளிர்ச்சியானது. நொங்கு கடல் பாசி
சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சர்மிளா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.